ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் கோதுமை மாவு மட்டும் வச்சு எப்படி வீட்டிலே ஈஸியாக கேக் பண்ணலான்றதை பார்த்துடலாமா. இந்த கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேங்க. இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஃபைனாக அரைச்சி வச்ச சுகர் பவுடரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா 1-2 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு 3/4 டம்ளர் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் நான் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கிறேங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா வாசனை இல்லாத வேறு ஏதாவது எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி எந்த ஒரு லம்ப்ஸுமே இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு இந்த பேட்டர் ஒரு வெல்வெட்டி ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க. இந்த பேட்டர் ரொம்ப தண்ணியாகவும் கலந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதில் நம்ம இந்த மாதிரி ஆயில் கோட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துட்டு இதே மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டம்ளர் ஃபுல்லாக அந்த கோதுமை மாவு ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா அப்போ தான் நம்மளுக்கு கேக் டம்ளரில் ஒட்டாமல் கரெக்டாக வெந்து வரும். டம்ளர்லேருந்து நம்ம கேக்கை ஈஸியாக பிரித்து எடுத்துடலாங்க. ஸோ இதே மாதிரி நான் ஒரு 3 டம்ளர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இந்த மாதிரி நம்ம டம்ளரில் ஃபில் பண்ணிக்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு வர வரைக்கும் ஃபில் பண்ணால் போதுங்க. ஏன்னா நம்மளுக்கு கேக் வெந்து வரும்போது நம்மளுக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லா கிளாஸ்லையுமே பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ப்ரீஹீட் பண்ணுறப்ப ஸ்டவ் ஃபுல்லாக ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் ப்ரீஹீட் ஆகி வந்துருச்சு. இப்போ அந்த ஸ்டாண்ட் மேலே ஒரு ஃப்ளாட்டான தட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை அதுக்குள்ளே வரிசையாக அடுக்கிக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவும் டஞ்சனாக இல்லாமல் அடுக்கிக்கோங்க. இது பேக்காகி வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்க போகிறோம். இது பேக்காகி வர்றதுக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஆகுங்க. குக்கர் மூடியில் இருக்க விசில், கேஸ்கட் எதுவுமே போடாமல் தாங்க நம்ம மூடி வைக்கணும். இப்போ நம்ம 30 to 35 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு பார்க்கும்போது கேக் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம அதை டம்ளர்லேருந்து டிமோல்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக நம்மளுக்கு டம்ளர் கேக் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸ்க்கு நம்ம அன்புடன் அமிர்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.